குறைவாக இருக்கு. சிறுபான்மை சமூகத்தை பொறுத்தவரையில் பெரும்பான்மை சமூகத்தின் இலக்கியம்தான் அந்த நாட்டில் மிகவும் செல்வாக்கு பெற்றிருக்கு. சிங்கள சமூகத்தின் இலக்கியமோ அல்லது தமிழ் சமூகத்தின் இலக்கியமோ தான் அங்கு மிகவும் செல்வாக்கு பெற்றிருக்கு. எனவே தவிர்க்க முடியாமல் முஸ்லிம் சமூகத்தின் இளைஞர்கள், முஸ்லிம் சமூகத்தின் ஆண்கள், முஸ்லிம் சமூகத்தின் பெண்கள் இவர்கள் எல்லோரும் அந்த இலக்கியங்களின் பின்னால் செல்வது அதிகமாக இருக்கு. அது பாட்டாக இருக்கலாம், நாவலாக இருக்கலாம், கதையாக இருக்கலாம், எதுவாக இருந்தால். எனவே இதற்கு பகரமான ஒரு இலக்கிய ஒழுங்கை உருவாக்குவது எவ்வாறு? இதையும் குரானோ ஹதீஸோ எங்கள் எல்லோருக்கும் தெரியும், சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாவல் எழுதுவதை படித்தான், கதை எழுதுவதை படித்தான், பாட்டு படிப்பதை படித்தான் சொல்லித்தரவில்லை. இவையெல்லாம் முழுக்க முழுக்க நாங்களாக ஆய்வு செய்து நாங்களாக உருவாக்கி கொள்ள வேண்டிய பாது. இதில் நாங்கள் பார்க்க வேண்டியது எது நலன் பயன், எப்படி செய்தால் முஸ்லிம் சமூகத்துக்கு நலனாக அமையும், எப்படி செய்தால் தீங்கு விளைவிப்பதாக அமையும் என்று அவதானித்துதான் நாங்கள் இதனை செய்ய வேண்டும் என்று நாங்கள் சொல்ல முடியும். இதில் இன்னொரு மிகவும் முக்கியமான ஒரு பகுதி தான், நாங்கள் எந்த அளவு தூரத்துக்கு இந்த நாட்டு மொழிகளில் எல்லாம் அந்த இலக்கியத்தை படைக்கிறோமோ அந்த அளவு தூரத்துக்கு முஸ்லிம் சமூகத்துக்கு மட்டுமல்ல, முஸ்லிம் அல்லாத சமூகத்துக்கும் எங்களுடைய தூதை சொல்வதற்கும் அதே நேரத்தில் எங்களுடைய வாழ்வு முறையை விளங்கப்படுத்துவதற்கும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு உதவியாக அமையும். இலக்கிய பாதை ஒரு பெரிய ஒரு உதவியாக அமையும். இது அடுத்த பாதை. அடுத்ததாக இறுதியாக நாங்கள் சொல்கின்ற மிகவும் முக்கியமான ஒரு பகுதி தான் அடுத்த சமூகங்களோடு உறவாடுவது எவ்வாறு. அதாவது எங்களுக்கு இரண்டு வகையான இருப்பு இருக்கிறது. ஒன்று எங்களுடைய பௌதீக இருப்பு. நாங்கள் ஒவ்வொரு கிராமமாக சிங்கள கிராமங்களுக்கு மத்தியில் சிங்கள கிராமங்களால் சூழப்பட்டு வாழுகின்ற இந்த பௌதீக இருப்பு, அக்குர்ணை என்ற கிராமம் அல்லது உடத்தளவின்னை என்ற கிராமம், மடவளை என்ற கிராமம், இப்படி கிராமமாக நாங்கள் பிரிந்து சிதறுண்டு வாழுகின்ற இந்த பௌதீக இருப்பு. இரண்டாவது எங்களுடைய மானசீக இருப்பு. அதாவது நாங்கள் தொழுவது, நோன்பு பிடிப்பது, எங்களுடைய சாப்பாடு, எங்களுடைய உடை, எங்களுடைய அப்படியான இந்த மானசீக இருப்பு கொண்டு இந்த ரெண்டு பகுதி இருக்கிறது. இந்த இரண்டையும் காப்பாற்றிக் கொள்கின்ற வகையில் அடுத்த சமூகங்களோடு உறவாடுவது எப்படி என்பது அடுத்த மிகவும் முக்கியமான பகுதி. இந்த பிரச்சனை பெரும்பான்மை சமூகத்துக்கு மிக பெரும்பாலும் கிடையாது. எவ்வாறு அடுத்த சமூகங்களோடு உறவாடினால் எங்களுக்கு பாதகம் எதுவும் வராமல், அதாவது எங்களுடைய இருப்புக்கு அச்சுறுத்தல் எதுவும் வராமல் நாங்கள் வாழ்ந்து விட்டு செல்ல முடியும். அதே போன்று எங்களுடைய மானசீக இருப்பு, எங்களுடைய தொழுகைக்கு, எங்களுடைய நோன்புக்கு, எங்களுடைய பள்ளிக்கு, இது எதுக்கும் அச்சுறுத்தல் எதுவும் வராமல் வாழுவதற்கு எது சிறந்த வழிமுறை என்று ஒரு மிகவும் ஆழ்ந்த விரிவான ஒரு ஆய்வை நாங்கள் செய்வது இந்த காலத்துடைய மிகவும் முக்கியமான தேவை. இதனை நான் விரிவாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. போன வகுப்பில் இதனைத்தான் ஓரளவு ஷேக் மசாயிர் அவர்கள் சொல்லி காட்டினார், ஓரளவு தூரத்துக்கு சொல்லி காட்டினார். அதாவது முஸ்லிம் சமூகம், இந்த முஸ்லிம் சமூகத்துடைய பௌதீக இருப்பு என்பது எங்கள் எல்லோருக்கும் தெரியும். கொஞ்ச காலத்துக்கு முன்னால் வடக்கில் இருந்த முஸ்லிம் சமூகம் இந்த வடக்கை அப்படியே இழந்து இந்த நாங்கள் வாழுகின்ற இந்த பகுதியில் வந்து குடியேறினார்கள். அவருடைய பௌதீக இருப்புக்கு கூட ஒரு கடுமையான அச்சுறுத்தல் வந்து அங்கிருந்து ஓடி வர வேண்டிய சூழ்நிலை அவர்களுக்கு ஏற்பட்டது. பல 10-30 ஆண்டுகளுக்கு பின்னால் தான் அவர்கள் அங்கு திருப்பி குடியேற இப்போது துவங்கி இருக்கிறார். அதுவும் எத்தனையோ பிரச்சனைகளுக்கும் சிக்கல்களுக்கும் மத்தியில் குடியேற முயற்சிக்கின்றார்கள். இதே போன்ற ஒரு அபாயம் அல்லாஹ் எங்களை காப்பாற்ற வேண்டும், எங்களுக்கு வந்துவிடக்கூடாது. அதே போன்றுதான் எங்களுடைய மானசீக இருப்புக்கும், தொழுகைக்கும், நோன்புக்கும், குரான் ஓதுவதற்கும், குரான் மதரசாவுக்கும், ஏனே அந்த மானசீக இருப்புக்கும் எங்களுக்கு எந்த விதமான அச்சுறுத்தலும் வந்துவிடக்கூடாது. அதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எப்படி அடுத்த சமூகங்களோடு உறவாட வேண்டும்? எப்படி உறவாடினால் எங்களுக்கு அவருடைய இந்த தீவிரவாதம் எங்களை தீண்டாதே எப்படி காத்து கொள்ள முடியும் என்று நாங்கள் மிகவும் கவனமாக சிந்தித்து வாழ வேண்டிய ஒரு காலப்பிரிவில் தான் இப்போது இருக்கிறோம். எங்கள் எல்லோருக்கும் தெரியும், சிங்கள தீவிரவாதம் என்பது ஒரு நீண்ட கால வரலாற்றை கொண்டு, ஏற்கனவே இருந்த ஹெல உரிமைய, வீர விதானி எல்லாம் இப்போது வந்திருக்கிற தீவிரவாதத்தை போன்று மிகவும் முன்னணிக்கு வந்து பேசவில்லை, வெளிப்படையாக பேசவில்லை.
ஓரளவு அண்டர் கிரவுண்டில் தான் அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார். இப்போது மிகவும் வெளிப்படையாக பேசுகின்ற ஒரு காலப்பிரிவில் நாங்கள் இருக்கோம். இன்னும் ஒரு 10-15 ஆண்டுகள் போனால் இன்னும் வேகமாகவும் வெளிப்படையாகவும் பேசக்கூடிய நிலைக்கு சில நேரங்களில் இந்த போகின்ற போக்கை பார்த்தால் மாறக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. எனவே இந்த முஸ்லிம்களுக்கு எதிரான இந்த தீவிரவாதங்களை தூண்டி விடாமல் இருக்கின்ற வகையில் அல்லது அவை உருவாகாது இருக்கின்ற வகையில் எப்படி எங்களுடைய வாழ் ஒழுங்கை நாங்கள் அமைத்துக் கொள்ள முடியும், எப்படி நாங்கள் எங்களுடைய வாழ் ஒழுங்கை அமைத்துக் கொள்ள முடியும். எங்களுடைய பள்ளியையும் சரி, நாங்கள் பாங்கு சொல்வதையும் சரி, நாங்கள் வெள்ளிக்கிழமை தொழுகை நிறைவேற்றுவதையும் சரி, நாங்கள் நோன்பு காலத்தை கொண்டாடுவதையும் சரி, இப்படியான எல்லா பகுதிகளையும் எவ்வாறு அடுத்த சமூகத்தின் இன உணர்வை தூண்டாத வகையில் நாங்கள் நடந்து கொள்ள முடியும் என்பதுதான் நாங்கள் இங்கு பார்க்க வேண்டிய இதில் எல்லாமே அடங்கும். வணக்க வழிபாடுகளும் அடங்கும், எங்களுடைய உடையும் அடங்கும், எங்களுடைய உணவும் அடங்கும், எங்களுடைய அரசியல் செயற்பாடும் அடங்கும். இந்த எல்லா பகுதியும் சேர்ந்துதான் இந்த அடுத்த சமூகங்களோடு உறவாடல் என்ற பகுதி அடங்கும். எனவே அடுத்த சமூகங்களோடு கவனமாக உறவாடுவதற்கு நாங்கள் எப்படியான ஒரு வாழ்க்கை அமைப்பை கொண்டிருக்க வேண்டும், அவர்கள் சந்தேகப்படாத வகையில், அவருடைய உணர்வை தூண்டாத வகையில் எவ்வாறு எங்களுடைய வாழ்க்கை ஒழுங்கை அமைத்துக் கொள்வது என்பதுதான் கடைசியாக நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம். இந்த இவ்வாறான ஆய்வுகளைத்தான் நாங்கள் மசாலிஹ் முர்சலான்னு சொல்கிறோம். இந்த ஆய்வுகளை கண்டிப்பாக இந்த துறை சார்ந்தவர்கள் செய்வதுதான் மிகவும் பொருத்தமானது. அப்படி என்றால் நாங்கள் என்ன சொல்ல வருகின்றோம் என்றால், ஒரு சமூக வாழ்க்கையின் பல்வேறு பாதையில், பொருளாதாரம் என்று சொன்னால், அரசியல் என்று சொன்னால், மனோதத்துவம் என்று சொன்னால், இப்படியா இலக்கியம் என்று சொன்னால், இந்த பகுதிகளை பொறுத்தவரையில் அந்த துறை சார்ந்தவர்கள் கண்டிப்பாக எங்களிடத்திலே காணப்பட வேண்டும். நான் இப்போது சொன்ன இந்த துறை சார்ந்தவர்கள், அதில் ஸ்பெஷலிஸ்டாக இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக எங்களிடத்திலே காணப்பட வேண்டும். அவர்கள் தான் இந்த பகுதி பற்றி ஆய்வு செய்வதற்கு மிகவும் பொருத்தமானவர். அந்த பகுதியில் தனியொரு பிரிவினருக்கு, இந்த துறை சாராத தனியான ஒரு பிரிவினருக்கு ஒரு நாளும் கருத்து சொல்வது சிரமமானது. உதாரணமாக ஒரு டாக்டர் இருக்கிறார் என்று வைத்துக்கொள்ளும், ஒரு மெடிசின் டாக்டர் இருக்கிறார். மிக பெரும்பாலும் அவர் அரசியல் துறையோடு சம்பந்தப்பட்டிருக்க மாட்டார். எனவே அவருடைய அரசியல் கருத்துக்கள், அரசியல் துறையில் அவருடைய அபிப்பிராயங்கள் பொருத்தமாக இருக்காது. இதே போன்று ஒரு என்ஜினியர் இருக்கிறார், அவருக்கும் இலக்கியத்துக்கும் பெரும்பாலும் தொடர்பு இருக்காது. எனவே இலக்கியம் பற்றி அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் மிகவும் பொருத்தமாக இருக்க மாட்டார். இதே போன்றுதான் எங்களுடைய உலமாக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அரசியல் துறையோ பொருளாதாரத்துறையோ அல்லது சைக்காலஜியோ இந்த பகுதிகளை பற்றி ஆழ்ந்த ஆய்வுகள் செய்தவர்கள். இஸ்லாமிய ரீதியான ஆய்வுகளும் செய்யவில்லை, மற்ற பகுதியில் ஆய்வும் செய்யவில்லை. எனவே அவர்கள் மட்டும் இந்த பகுதியை பற்றி தீர்மானிப்பது மிகவும் சிரமமானது. எனவே எல்லோரும் கலந்துதான், உலமாக்களாக இருப்பவர்களும் சரி, இந்த துறை சார்ந்தவர்களாக இருப்பவர்களும் சரி, எல்லோரும் கலந்துதான் இது சம்பந்தமான ஒழுங்குகளை செய்ய வேண்டும். இது எங்களுக்கு நாங்கள் வாழுகின்ற இந்த காலப்பிரிவில் மிகவும் அவசரமாக செய்ய வேண்டிய ஒரு தேவையாக இருக்கிறது. வளர்ந்து வருகின்ற இந்த தீவிரவாதத்தை பார்க்கின்ற போது, நேற்று முந்தநாள் கிடைக்கின்ற செய்திகளை பார்க்கின்ற போது கண்டிப்பாக நாங்கள் அவசரமாக சிந்திக்க வேண்டிய ஒரு பகுதி என்பதனைத்தான் நாங்கள் இங்கே சொல்ல முடியும். இதனை விட விரிவாக நாங்கள் செல்லவில்லை. இதனோடு நாங்கள் நிறுத்திக் கொண்டு